புதுச்சேரி லாஸ்பேட்டை இடையஞ்சாவடி சாலையில் கஞ்சா விற்பனை நடப்பதாக போதைப்பொருள் தடுப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலால் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 2 சக்கர வாகனத்தில் வந்த இருவரை சோதனை செய்ததில் அவர்களிடம் கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் என்பதும், ஆன்லைன் வர்த்தகத்தில் இழந்த பணத்தை ஈடு செய்ய சென்னையில் உள்ள கல்லூரி மாணவரிடமிருந்து கஞ்சா பெற்று இங்கு சக கல்லூரி மாணவர்களுடன் விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து போலீசார் மாணவர்களை கைது செய்தனர். 4 கிலோ கஞ்சா, ஒரு 2 சக்கர வாகனம் மற்றும் 5 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஏற்கனவே புதுச்சேரியில் ரவுடியிசத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள நிலையில் தற்போது மாணவர்களிடம் தலை தூக்கியுள்ள கஞ்சா கலாச்சாரமும், அதே நேரத்தில் புதுச்சேரி அரசு இதைப் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதும் வேதனை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.